வணக்கம். விவாகம் திருமண தளத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இந்த வீடியோவில் விவாகம் மேட்ரிமோனி இணையதளத்தில் எப்படி ஒரு கணக்கை உருவாக்குவது மற்றும் உங்கள் சுயவிவரத்தை பதிவு செய்வது என்பதை படிப்படியாக விளக்கப் போகிறோம். முதலில் ஜாயின் டுடே என்பதை கிளிக் செய்யவும். அது உங்களை சைன் இன்/சைன் அப் பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதில் சைன் இன்/சைன் அப் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது உங்களிடம் இருக்கும் கூகுள் அக்கவுண்ட், அதாவது இமெயில் அக்கவுண்ட் இருந்தால் கண்டினியூ வித் கூகுள் என்பதை கிளிக் செய்யலாம். அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் பயன்படுத்த விரும்பினால் கண்டினியூ வித் மைக்ரோசாஃப்ட் என்பதை கிளிக் செய்து அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். முக்கியமாக கவனிக்கவும், நீங்கள் எந்த அக்கவுண்டில் பதிவு செய்கிறீர்களோ அதே அக்கவுண்டை பயன்படுத்தியே பிறகு லாகின் செய்ய வேண்டும். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் என்பதை கிளிக் செய்தால் நேரடியாக உங்கள் பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படும். இங்கு முக்கியமாக கவனிக்கவும், பெயரை பதிவு செய்யும் போது பெயரை டைப் செய்த பிறகு தவறுதலாக ஸ்பேஸ் விட்டால் ப்ளீஸ் ரிமூவ் ஸ்பேசஸ் அண்ட் என்டர் யுவர் நேம் என்ற செய்தி வரும். அப்படியானால் உங்கள் பெயரின் பின்னால் இருக்கும் தேவையற்ற ஸ்பேஸை நீக்கி மீண்டும் என்டர் செய்யுங்கள். முக்கியமாக கவனிக்கவும், இந்த பதிவு படிவம் யாருக்காக வரன் பார்க்கிறீர்களோ அவர்களின் தகவல்களை மட்டும் பதிவு செய்ய வேண்டும். கண்ட்ரி, நீங்கள் தற்போது வசிக்கும் நாடை தேர்வு செய்யுங்கள். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் அந்த நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள். ஃபோன் நம்பர், உங்கள் செயலில் இருக்கும் மொபைல் எண்ணை பதிவு செய்யுங்கள். கிரியேட்டட் பை, யார் பதிவு செய்கிறார்கள்? இந்த ப்ரொஃபைலை நீங்கள் உங்களுக்காகவா அல்லது உங்கள் குடும்பத்தினர் சார்பாகவா உருவாக்குகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள். ரிலிஜன், உங்கள் மதத்தை தேர்வு செய்யுங்கள். கம்யூனிட்டி, உங்கள் சமூகத்தை குறிப்பிடுங்கள். டேட் ஆஃப் பர்த், உங்கள் சரியான பிறந்த தேதியை தேர்வு செய்யுங்கள். ஜெண்டர், ஆண் அல்லது பெண் என்பதை தேர்வு செய்யுங்கள். அடுத்ததாக டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மற்றும் பிரைவசி பாலிசியை வாசித்து டிக் செய்யுங்கள். பிறகு உங்கள் விவரங்களை சரிபார்த்து சப்மிட் கிளிக் செய்யுங்கள். பிறகு ஓகே என்பதை கிளிக் செய்தவுடன் நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேஷன் பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். அங்கு இந்த தகவல்களை நிரப்ப வேண்டும். ஹைட், உயரம், உங்கள் உயரத்தை தேர்வு செய்யுங்கள். மேரிட், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை, உங்கள் தற்போதைய திருமண நிலையை குறிப்பிடுங்கள். ஹேஸ் சில்ட்ரன், பிள்ளைகள் உள்ளனவா? டேஷ், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பாக்ஸில் டிக் செய்யுங்கள். இல்லையெனில் அதை தேர்வு செய்யாமல் விடுங்கள். ஃபாதர்ஸ் ஜாப், தந்தையின் தொழில், உங்கள் தந்தையின் தொழிலை பதிவு செய்யுங்கள். மதர்ஸ் ஜாப், தாயின் தொழில், உங்கள் தாயின் தொழிலை பதிவு செய்யுங்கள். டயட்டரி ஹேபிட், உணவு பழக்கம், நீங்கள் சைவமா அல்லது அசைவமா என்பதை தேர்வு செய்யுங்கள். ஸ்மோக்கிங் ஹேபிட், புகைப்பிடிக்கும் பழக்கம், புகைப்பிடிப்பதா இல்லையா என்பதை குறிப்பிடுங்கள். ட்ரிங்கிங் ஹேபிட், மது அருந்தும் பழக்கம், மதுபானம் அருந்துகிறீர்களா இல்லையா என்பதை தெரிவிக்கவும். நம்பர் ஆஃப் பிரதர்ஸ், உங்கள் சகோதரர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுங்கள். நம்பர் ஆஃப் சிஸ்டர்ஸ், உங்கள் சகோதரிகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுங்கள். அபவுட் மீ, என்னைப் பற்றி, உங்களைப் பற்றி சிறிய அறிமுகத்தை எழுதுங்கள். அதற்கு பிறகு ஆட் ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் ப்ரொஃபைல் வெற்றிகரமாக உருவாக்கப்படும். பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்தால் உங்கள் ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். அங்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் போட்டோவை பதிவேற்றலாம். புகைப்படத்தை பதிவேற்றிய பிறகு அதன் பிரைவசி செட்டிங்ஸை நீங்கள் தேர்வு செய்யலாம். எவ்ரிஒன், யாரும் ரெக்வெஸ்ட் அனுப்பாமல் உங்கள் புகைப்படத்தை பார்க்கலாம். அக்செப்ட் இமேஜ் ரெக்வெஸ்ட்ஸ், உங்கள் புகைப்படத்தை பார்க்க விரும்புவோர் ரெக்வெஸ்ட் அனுப்ப வேண்டும். நீங்கள் அனுமதி அளித்தால் மட்டுமே அவர்கள் பார்க்க முடியும். ஒன்லி ஃபார் கனெக்டட் ப்ரொஃபைல்ஸ், நீங்கள் கனெக்ட் ஆனவர்களுக்கு மட்டும் உங்கள் புகைப்படம் தெரியும். உங்களுக்கு பொருத்தமான பிரைவசி ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். உங்கள் இமெயில் வெரிஃபை செய்ய வேண்டும். அதற்காக திரையில் வரும் வெரிஃபிகேஷன் என்பதை கிளிக் செய்யுங்கள். பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் பதிவு செய்ய பயன்படுத்திய இமெயில் அக்கவுண்ட்டுக்கு செல்லுங்கள். அங்கு விவாக்கம் இலிருந்து கன்ஃபார்ம் யுவர் இமெயில் என்ற ஒரு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயில் திறந்து வெரிஃபை இமெயில் என்பதை கிளிக் செய்யுங்கள்.
அதை கிளிக் செய்தவுடன் உங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் வெற்றிகரமாக முடிந்தது என்று காட்டும் பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படும். பிறகு நீங்கள் உருவாக்கிய விவாகம் அக்கவுண்டின் மை புரோஃபைல் பக்கத்திற்கு செல்ல முடியும். அதற்குப் பிறகு மை புரோஃபைல் பக்கத்திற்குச் செல்லுங்கள். அங்கு நீங்கள் பதிவு செய்த தகவல்களை தேவையானபடி எடிட் என்பதை கிளிக் செய்து மாற்றிக்கொள்ளலாம். மேலும் உங்கள் ஹாபி, விருப்பங்கள், பார்ட்னர் கிரைட்டீரியா, துணைத் தேர்வு விருப்பங்கள் மற்றும் ஹொரஸ்கோப், ஜாதகம் போன்ற விவரங்களையும் பதிவு செய்து முழுமைப்படுத்தலாம். மை புரோஃபைல் பக்கத்திலிருந்து டாஷ்போர்டுக்கு செல்ல மேல் பகுதியில் அருகில் காணப்படும் 3 கோடுகளை கிளிக் செய்யுங்கள். அதில் வரும் விருப்பங்களில் டாஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள். டாஷ்போர்டுக்கு சென்றவுடன் உங்கள் ப்ரொஃபைல் ரிவ்யூ நிலையில் அண்டர் ரிவ்யூ இருக்கும். விவாகம் குழுவினர் நீங்கள் பதிவு செய்த தகவல்களை சரிபார்த்து உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உறுதிப்படுத்துவார்கள். அனைத்து தகவல்களும் சரியாக இருப்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு உங்கள் ப்ரொஃபைலை அவர்கள் அப்ரூவ் செய்வார்கள்.